இது வந்து மெம்பர்ஷிப் வீடியோவில் போட்டது. ஆனால் சீபோர்டில் 5 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்த்து ப்ளே பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள் இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். மெம்பர்ஷிப் வீடியோவும் இதிலே ஜாயின் பண்ணி போடுறேன். அந்த கெஸ்ஸிங் பாருங்கள். ஏன்னா அடுத்த முறை இது வரும்போது நமக்கு இதே கண்டினியூவாக கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஓகேவா? நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் 28ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இது எத்த பாருங்கள், 18 ஓகேவா, 42, 22 ஓகேவா, 22 பார்த்துக்குங்க. இந்த 75, 74 பார்த்துக்குங்க. ஓகேவா, பாருங்கள் 56, 44 இது எல்லாமே இதனுடைய கனெக்ட் ஆகிற நம்பரு. இங்கே பாருங்கள் 74க்கு ஒரு 22, அப்படியே ஒரு 24க்கு ஒரு 22 ஓகேவா, 22. இப்போ அதே மாதிரி பாருங்கள், இப்போ இந்த மாதிரி 74க்கு ஒரு 75, அந்த 24க்கு ஒரு 36, அதுக்கு மேலே ஒரு 95 ஓகேவா. இது என்னென்னா இதெல்லாம் ஒரு நம்பரும் அப்படியே கனெக்ட் ஆகிற நம்பரு ஓகேவா. இங்கே பாருங்கள் 63க்கு ஒரு 74, இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், இப்போ இந்த 75 பார்த்தோம் இல்லையா, இந்த 75க்கு ஒரு 74 ஓகேவா. இப்போது அதே மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள் 74க்கு ஒரு 75 ஏசியில். இப்போ பாருங்கள் 52க்கு ஒரு 24, அதாவது 74க்கு ஒரு 24, 75க்கு ஒரு 52 ஓகேவா. இப்போ நமக்கு என்னென்னா, இப்போ 24 வந்ததுனால இங்கே பாருங்கள் 29க்கு ஒரு 75 ஓகேவா. ஸோ இது என்ன நம்பர் அப்படின்னா, இந்த 75, 29 செட் ஆகும் ஓகேவா. இங்கே பாருங்கள் 47 ஓகேவா, 47 கீழே ஒரு 75. ஸோ இந்த நம்பர் மேட்ச் ஆகும். நமக்கு என்ன மேட்ச் ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 29க்கு ஒரு 52, 29க்கு நமக்கு 24 அப்படின்னு வைங்களேன். அந்த 52 தான் மேட்ச் ஆகும் இதோட ஓகேவா. அப்போ நமக்கு என்ன மேட்சிங் வருதுன்னா, இங்கே இந்த 52ன்ற நம்பரே திரும்பி வரும் அப்படின்னு சொல்கிறேன் நான் ஓகேவா. அதாவது 24, 25 சுருக்கமாக சொன்னால் 24, 25. அது நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, இங்கே பாருங்கள் ஓகேவா, 25, 24க்கு 42, இங்கே ஒரு 52, அதுக்கு ஒரு 24 ஓகே. அப்போ நமக்கு இங்கே என்ன வரணும்னா, ஏபியில் ஒரு 25 இல்லை 52 அப்படின்ற நம்பர் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 56 அப்படின்ற நம்பர் வரணும். அதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த 22 வரணும் ஓகேவா, 22. ஸோ ஏபியில் நமக்கு என்னென்ன நம்பர் கிடைக்குது அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த 52, 25, 56, 22 அப்படின்ற நம்பர் ஏபியில் நமக்கு கிடைக்குது. அதோட நம்ம ஓப்பன் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இந்த 24க்கும் இந்த 18, 36 அந்த நம்பருக்குமே அடிக்கடிக்கு மேட்ச் ஆகும். ஒருவேளை இப்போ நமக்கு அது வந்துக்குது, அதாவது பாருங்கள் 79க்கு 42, 52, 29க்கு 52. ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த நம்பரை ஓகேவா. இங்கே பாருங்கள் 42க்கு தான் மேலே பாரு 02ன்னு இருக்குது. ஸோ இந்த 52ன்ற நம்பர் தான் இன்றைக்கி ஏபியில் எப்படி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஓப்பனில் 20 அப்படின்ற நம்பரும் கொடுத்துருக்குறேன். இப்போ 52க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணாலுமே 02 தான் ஓகேவா. அது கரெக்டாக எங்கே பார்க்கலான்னா, உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள் 44க்கு ஒரு 25 ஓகேவா. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னா, இந்த 25ன்ற நம்பர் தான் ஏபியில் 52, 25 அப்படி இல்லைன்னா 02, 20ன்ற நம்பருமே வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் இந்த 52ன்ற நம்பர் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. 52, 25 அப்படி வரும்போது நமக்கு சீபோர்டில் ஒரு 7ன்ற நம்பருமே நிற்கலாம். 257 என்ற நம்பர் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் எப்படின்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். 257 வரலாம் ஓகேவா. ஏற்கனவே 57 பிசியில் இருக்குது. எங்கே இருக்குதுன்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது, இதோ இங்கே பாருங்கள். ஆனால் நான் கரெக்டாக 207ன்ற நம்பர் தான் கொடுத்துருக்குறேன். அது 527ஆகவும் வரலாம், இல்லை 257ஆகவுமே வரலாம், பார்த்துங்க ஓகேவா. இல்லைனா இதை மேட்ச் பண்ணி பார்த்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதை பாருங்களேன், அதாவது இங்கே நமக்கு வந்துக்கிறது வந்து இப்போ 24, அதுதான் 47ன்னு வைங்களேன். இந்த 52 அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஒருவேளை 75 அப்படின்றமே கூட வரலாம். இந்த 7க்கு 2 வச்சு
75 அப்படின்ற நம்பருமே கூட வரலாம். எப்படின்றத நீங்கள் பார்த்து பிளான் பண்ணிங்க. ஆக மொத்தத்தில் 52ன்ற நம்பரை எப்படியெல்லாம் ஆப்போசிட் பண்ணமோ அப்படி நீங்கள் ஏபியில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போ நமக்கு சி போர்டில் என்ன அதிகபட்சம் 7ன்ற நம்பர் தான் நிற்கணும். அதுவுமே பார்த்துக்குங்க. ஓகேவா? 2, 3, 4 அப்படின்னு இறங்கிச்சு சொல்ல முடியாது. ஒரு வேளை 5ன்னு கூட வந்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கு. அது எங்கன்னு இப்போதைக்கு தேட முடியல. ஏன்னா 1, 2, 3, 4, 5ன்னு வரிசையாக வந்துருச்சு. அது எங்கே அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு மாதத்தில் வரிசையாகவே 1, 2, 3, 4ன்னு 5 வரைக்கும் அப்படியே வந்துச்சு ஒரு தடவை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு ஆப்போசிட் நம்பர் வச்சு மறுபடியும் அப்படியே கண்டினியூ ஆச்சு. அது கிராஸில் வந்துச்சா ஸ்ட்ரைட்டில் வந்துச்சான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டில் தான் வந்த மாதிரி இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை இங்கே 2, 3, 4, 5 அப்படின்ற நம்பர் கூட சி போர்டில் வந்துடலாம். இல்லை 5க்கு 0ன்ற நம்பர் கூட வரலாம். செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்த நம்பர் ஒன்று பார்க்கலாம். இங்கே நல்லா கவனிங்க. 577, 574, 572 அப்படின்ற நம்பருமே நம்ம இந்த இடத்துல மேட்ச் பண்ணலாம். ஓகேவா? பாருங்கள், 57, இங்கே ஒரு 57, திரும்பவும் ஒரு 57 வச்சு சி போர்டில் 77, 74, 72 அப்படின்ற நம்பருமே கூட மேட்ச் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் 257 தான் நமக்கு வந்து வர நம்பர். ஓகேவா? அதை எப்படியெல்லாம் ஆப்போசிட் பண்ணணும் ஆப்போசிட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக ப்ளே பண்ணணும் அப்படின்னா நமக்கு 577, 574, 572 அப்படியுமே கூட வரலாம். ஓகேவா? அது எப்படின்னு பார்த்துங்க. இல்லை 752 கூட வரலாம். அதனால் திரும்ப அதே தான் வருது. நீங்கள் எது மேட்ச் பண்ணுறீங்களோ மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேவா? பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி தான் கிடைக்குது. இந்த 56க்கு ஓகேவா, ஏபி 56 ஒரு வேளை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இது கூட 2 வச்சுங்க. 562 வச்சுங்க. ஓகேவா? 562 வச்சுங்க. இந்த 22 ப்ளே பண்ணிங்கன்னா இந்த 22 கூட 5 வச்சுங்க. 225. ஓகேவா? பார்த்து ப்ளே பண்ணிங்க. ஓகேவா?